வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை சந்தித்தும் அவர்கள் வாழ்த்து பெற்றனர். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைக்கப்பட்டு 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்த அணியின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நடைபெறுகிற இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலேயும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க, ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு இந்த அணிக்கு மக்கள் பேராதரவுடன் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். 4.5 ஆண்டு காலமாக இந்த நாட்டை நாசமாக்கியவர் நரேந்திர மோடி, 2.5 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை எல்லா விதத்திலும் தோல்வி காண வைத்திருக்கிற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே இந்த 2 ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற வகையிலே தான் நாடாளுமன்ற தேர்தலும் அதோடு சேர்ந்து 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் மத்தியிலேயும் ஆட்சி மாற்றம், மாநிலத்திலேயும் ஆட்சி மாற்றம் என்கிற ஒரு புதிய விடுதலை ஏற்பட போகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலேயும், அதேபோல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எழுத்தாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலேயும் வேட்பாளர்களாக இன்றைக்கு போட்டியிட இருக்கிறார்கள். இந்த 2 வேட்பாளர்களையும் அந்த பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென அந்த சம்பந்தப்பட்ட தொகுதி வாக்காளர் பெருமக்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் 40 தொகுதிகளுக்கும் நாங்கள் இரவு பகல் பாராமல் கண் தூஞ்சாமல் எங்களுடைய ஊழியர்கள் பணியாற்றுவார்கள். அதேபோல் இந்த 2 தொகுதிகளிலேயும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும், அதேபோல் விழுப்புரம் தொகுதியில் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஊழியர்கள் அர்ப்பணிப்போடு தேர்தல் பணி ஆற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இவர்களை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டுமென அந்த தொகுதி வாக்காளர் பெருமக்களை பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.